எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் பேரினத்தின் தாய்மொழி மீட்சி, அவ் இனத்தின் எழுச்சி, இழந்த உரிமைகளின் மீட்சி, எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு, அந்த இனத்தினுடைய கலை இலக்கிய பண்பாடு, வழிபாடு, வரலாறு, தொன்று தொட்ட மேலாண்மை, இவற்றையெல்லாம் மீட்பது, காப்பது, காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மண்வளம், மணல் வளம், கடல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமைகள், அடக்குமுறை ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மது மத போதை, வளக்கொள்ளை, இது ஏதுமற்ற ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற கனவோடு நீண்ட காலமாக என் மக்களை தேடி தேடி ஓடி ஓடி வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த கனவு யாருக்கானது? எங்களுக்கும் பின்னே வரக்கூடிய எங்கள் தம்பி தங்கைகள், எங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்கானது. நாங்கள் எதையெல்லாம் இழந்தோமோ, எவ்விடத்தில் வீழ்ந்தோமோ, எந்த உரிமையெல்லாம் பறிகொடுத்தோமோ, எதுவெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லையோ அதுவெல்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க செய்ய வேண்டும், இழந்த உரிமைகளை அவர்களுக்கு பெறச் செய்ய வேண்டும் என்ற பெருங்கனவோடு தான் இந்த களத்திலே தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளோடு தேர்தல் உடன்பாடு இல்லாது, கூட்டணி நோட்டணி பேரம் பேசாது, தனித்து களத்திலே நிற்கிறோம். வளைந்து நெளிந்து வெல்வதை விட நேராக நிமிர்ந்து நின்று தோற்று போவது மேலானது என்ற தத்துவத்தை படித்த நாங்கள் தனித்து நிற்கிறோம். அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயர்ந்தவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானது என்ற தத்துவத்தை படித்த நாங்கள் தனித்து நிற்கிறோம். என்றாவது ஒரு நாள் தோற்கப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடுவதை விட, அதற்காக உழைப்பதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக உழைத்து தோற்று போவதை நான் மேன்மையாக கருதுகிறேன் என்று சொன்ன நம்முடைய மதிப்பிற்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்களினுடைய தத்துவத்தை, சிந்தனையை படித்த நாங்கள் தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, 8 கோடி மனித இன சொந்தங்களை நம்பி மக்களோடு மக்களாக, மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள், மக்களுக்காகவே நிற்கிறோம்.